إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மறுமையில் சாட்சி சொல்லக்கூடிய நன்மைகளை அதிகம் அதிகம் பெற்றுத்தரக்கூடிய மலக்குமார்களின் வருகை இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் 3ஆம் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளில், ஒரு நல்ல சபையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய கூலி வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய நன்மையை மட்டுமே நாடி அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். வல்லல்லாஹ் அதற்குண்டான முழு கூலியையும் மறுமையில் நம் அனைவருக்கும் தந்திட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தும், வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் பிற மனிதர்கள் நம்மை பார்க்கக்கூடிய வெளிப்படையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மட்டுமே பார்க்கக்கூடிய மறைவான இரகசியமான அந்தரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயந்து வாழ வேண்டும் என்ற உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் படைத்த இந்த பூமியில் நமது வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையில் மனிதர்களாகிய நாம் சந்திக்கின்ற கால சுழற்சியும் சீதோஷ்ண மாறுபாடுகளும், மனிதனை மிகைத்து காலமா, காலத்தை மிகைத்து மனிதனா என்ற நிகழ்கால போட்டிக்கு இடையில் பூமி தன்னுடைய சுழற்சியை நிறுத்தாமல் கோடான கோடி ஆண்டுகளாய் சுற்றி கொண்டே தான் இருக்கின்றது. சூரியன் தன்னுடைய சூட்டையும் பிரகாசத்தையும் வினாடி தவறாமல் கக்கிக் கொண்டே தான் இருக்கின்றது. சந்திரனும் கூட தன்னுடைய பிரகாசத்தை நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கின்றது. நட்சத்திரங்கள் நாள் தவறாமல் மின்னிக்கொண்டே தான் இருக்கின்றன. காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இறைவன் இந்த காலம் எவ்வளவோ மாறுபாடுகளை பார்த்து விட்டது சகோதரர்களே. உலகத்திலே எவ்வளவோ ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கங்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், புரட்சியாளர்கள், எவ்வளவோ மனிதர்களை இந்த பூமி தன்னுள் வாங்கித்தான் இருக்கின்றது. மாறிக்கொண்டே இருந்திருக்கின்றது. வெயில் காலம், குளிர்காலம், கோடைக்காலம், பனிக்காலம், மழைக்காலம் என்று காலங்கள் மாறி மாறி வருகின்றதெல்லாம் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றோம். அந்த காலத்தை நம்மால் வரவைக்க முடியாது, அந்த காலத்தை நம்மால் தடுத்து நிறுத்தவும் முடியாது. காரணம், எப்படி அலைகள் இந்த மனிதனுக்காக காத்திருப்பதில்லையோ, யார் தன்னுடைய கரையில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் அது அடித்து கொண்டே தான் இருக்குமோ, அதே போல காலமும் தன்னுடைய இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காலமும் அது யாருடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் காற்றிருக்காமல் அது சுற்றி கொண்டே தான் இருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே கோடான கோடி ஆண்டுகளாக சூரியன் நமக்கு
எந்த பீஸ் வாங்காமல், காசு வாங்காமல் நமக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கின்றது. பூமியும் எவ்வளவோ அருட்கொடைகளை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் அடிக்கடி காண்பிக்கின்ற இறைவன் புயல்களை, பூகம்பங்களை, சுனாமிகளை, பெருவெள்ளங்களை எல்லாம் காண்பித்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கின்ற இறைவன் இதையெல்லாம் அடிக்கடி உணர்த்துவது எதற்காக என்று பார்த்தால், மனிதா, இந்த காலம் உன்னுடைய எந்த முனையிலும் இல்லை, காலத்தின் எந்த முனையும் உன்னிடத்தில் இல்லை மனிதா. அது என்னுடைய கைப்பிடிக்குள், என்னுடைய பார்வைக்குள், என்னுடைய விரல் அசைவுக்குள், என்னுடைய கண் அசைவிற்குள், என்னுடைய ஆளுமையில், என்னுடைய அதிகாரத்தில், என்னுடைய ஆற்றலில் நான் அதை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்தில் எவ்வளவோ நாட்களை நாம் நினைவு கூறுவதுண்டு. நம்முடைய குழந்தையின் பிறந்த நாட்களை, நம்முடைய பிறந்த நாட்களை, திருமண நாளை, பெற்றோர்கள் மரணித்த நாளை, நாம் கம்பெனிகள் தொடங்கிய நாளை, நமக்கு சந்தோஷமான நாளை, ஏதாவது துக்கமான நாட்கள் எல்லாம் அடிக்கடி நினைவு கூறக்கூடிய மக்களாக உண்டு. ஆனால் இந்த பூமி ஒரு நாள் அழியும், இந்த உலகம் நிர்மூலமாக்கப்படும், தரைமட்டமாக்கப்படும், ஒரு நாள் இல்லாமல் ஆகும். அதற்கு பிறகு ஒரு நாள் வருமே, அந்த நாளை குறித்து நம்முடைய எண்ணங்கள் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அதைத்தான் அல்லாஹ்வும் கேட்டான். இது முடிந்து ஒரு நாள் வருமே, அந்த நாளுக்காக உங்களில் தயார் செய்தவர்கள் யார் உண்டு என்று அல்லாஹ் கேட்கின்றான். 59:18 யா அய்யுல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்லுர் நஃப்ஸும் மா கத்தமத் லியத். மறுமை நாளுக்காக உங்களில் ஒருவரும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரும் அதைத்தான் சொன்னார். அல் கைசு மன்தான நஃப்ஸஹு அமில் அலி மாபாதல் மௌத். நாமெல்லாம் அதிகம் கேட்ட செய்தான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமி, நாம் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், மலைகள் எல்லாம் ஒரு நாள் நிர்மூலமாக்கப்படும், தரைமட்டமாக்கப்படும், ஒரு நாள் அழிந்து போகும். அதெல்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹ் இனி ஒரு காலத்தை, இனி ஒரு நாளை, வேறொரு சூழ்நிலையை, மற்றும் ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த நாளுக்காகத்தான் நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் கேட்போம், எதை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அப்படி ஒரு நாள் வருவதற்கு முன்னாக அல்லாஹ் இந்த பூமி அடைகின்ற மாற்றங்களை, இந்த சூரியன் அடைகின்ற மாற்றங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். வெறுமனே அந்த நாளை நான் கொண்டு வந்து நிறுத்தப் போவதில்லை. அந்த நாள் வருவதற்கு முன்னால் இந்த பூமி அடையக்கூடிய மாற்றங்கள், நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்தும் இப்பொழுது இருக்காது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சூழ்நிலைகளும் அப்படியே மாறும். அல்லாஹ் சூரத்து தக்வீர் 86வது அத்தியாயத்தில் 1 முதல் 10-12 வசனங்களிலே அல்லாஹ்வுடைய புத்தகத்தை புரட்டி பார்த்தால் அதிர்ந்து போகும் சகோதரர்களே, அதிர்ச்சியாகி போகும். படித்து பார்த்தால் சூரத்து தக்வீரில் அல்லாஹ் சொல்கின்றான், இத ஷம்சு குவிரத். அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். சூரத்து தக்வீர் 81 1 முதல் 10-12 வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், இத ஷம்சு குவிரத். சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படக்கூடிய அந்த நாளில், வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் ஒளியிலிருந்து உதிர்ந்து விழக்கூடிய அந்த நாளில், வைதல் ஜிபால் சுயிரத், மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படுகின்ற பொழுது, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், கருப்பமுடைய ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்படுகின்ற பொழுது, காட்டு மிருகங்களுடன் மனிதர்களுடன் கலர்ந்து சேரப்படுகின்ற பொழுது, கடல்கள் எல்லாம் தீமூட்டப்படுகின்ற பொழுது, உயிர்கள் அவற்றுக்குரிய உடலுடன் ஒன்றிணைக்கப்படுகின்ற பொழுது, உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை நான் எதற்காக கொல்லப்பட்டேன் என்ற ஒரு கேள்வி கேட்குமே, அந்த நாள் வருகின்ற பொழுது, பட்டோலைகள் விரிக்கப்படுகின்ற பொழுது, வானம் அகற்றப்படுகின்ற பொழுது, நரகம் கொடுந்து விட்டு எரியப்படுகின்ற பொழுது என்றெல்லாம் பட்டியல் போடுகின்றான். இப்படி ஒரு சூழ்நிலையை நான் ஏற்படுத்துவேன். அது மட்டுமல்ல, சூரத்துல் காரியா, அல் காரியத்தும் அல் காரியா ஆயத்தை நாம் ஓதுவோமே, அதிலும் அல்லாஹ் கேட்கின்றான், யௌம யகூனு நாஸு கல் ஃபராஸில் மப்சூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஸ். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மனிதர்கள் எல்லாம், இந்த மனித கூட்டங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல மாறக்கூடிய அந்த நாளில், நம்முடைய மழைக்காலங்களிலே, நம்முடைய தெருக்களிலே, ரோடுகளெல்லாம் நாம் விளக்கெல்லாம் அணைக்கக்கூடிய ஒரு நாள் வருமே, ஈசல்கள் எல்லாம் செத்து 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 நம்முடைய வீடுகளிலும், நம்முடைய வாசல்களிலும், தெருக்களிலும், பாதைகளும் விழுகின்ற பொழுது, அதை, அந்த சிரமத்தை சகிக்க முடியாமல் நாம்
அந்த ஒரு நாளில் ஈசல்கள் எல்லாம் நம்முடைய கண் முன்னால் உதிர்ந்து விழுவதைப் போல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யௌம யகூனு நாசு கல் ஃபராசில் மப்சூஸ். இந்த மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல மாறக்கூடிய நாளில் வத்தகூனுல் ஜிபாலு கல்ஹ்னில் மன்ஃபூஸ். இந்த மலைகள் உண்டே, இந்த மலைகள் எல்லாம் கம்பளிகள், பழைய கம்பளிகள் எல்லாம் எப்படி உதிர்ந்து உதிர்ந்து விழுமோ அதே போல மாற்றப்படக்கூடிய நாளில் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் அழிக்கப்பட்டு, இதெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு, இதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு இனி ஒரு காலத்தை வேறொரு நாளை முற்றிலும் மாற்றமாதான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுதான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நாளும் கூட. சரி, நமக்கெல்லாம் இந்த மனிதர்களுக்கெல்லாம் 1000 சந்தேகங்கள் உண்டு இந்த நாளை பற்றி. இனி ஒரு நாளா, இனி ஒரு படைப்பாகவா? என்ன வேடிக்கை, என்ன வேடிக்கை! அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து வாழ்வதற்குத்தானே இந்த பூமியில் நான் வந்தேன். அதற்கு பிறகு நான் எழுப்பப்பட்டு எனக்கு விசாரணை, எனக்கு தீர்ப்பு, எனக்கு நரகம், எனக்கு சொர்க்கம், இனி ஒரு படைப்பு. என்ன வேடிக்கையா இருக்கின்றது என்று இந்த நாளை பற்றி 1000 சந்தேகங்களை இந்த மனிதன் கேட்கக்கூடிய நேரத்தில் பல வகை கருத்துக்கள், பல வகை சிந்தனைகள், பல மாறுபட்ட உள்ளத்தில் உடைய மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் பார்த்தால் பல ஒரு கூட்டம் நம்புகின்றது மனிதன் இறந்த பிறகு மறுபிறவி எடுப்பான், 7 ஜென்மங்களை அப்படி எடுப்பான். இந்த உலகத்திலே, இந்த ஜென்மத்திலே பிறந்த மனிதன் நல்லவனாக வாழ்ந்திருந்தால் அவன் மறு உலகத்திலும் மறு ஜென்மத்திலும் மனிதனாக பிறப்பான். அல்லது கெட்டவனாக வாழ்ந்திருந்தால் அல்லது அவன் மிருகமாகவோ அல்லது வேறொரு படைப்பாகவோ மாறுவான் என்று ஒரு கூட்டம் நம்புகின்றது. வேறொரு கூட்டமோ பிறக்கின்ற மனிதர்கள் அனைவரும் பாவிகளாகத்தான் பிறக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் ஒருவர் சுமக்க போதுமானவர். இந்த மனிதர்கள் மறுமை நாளிலே பிறப்பார்கள். அந்த வாழ்வின் போது எவருமே பாவியாக இருக்க மாட்டார்கள். அனைவருக்கும் மன்னிப்பு உண்டு, அனைவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று நம்புகின்ற ஒரு கூட்டமும் நமக்கிடையே உண்டு. அதே போல ஒருவன் மரணித்த பிறகு மக்கி மண்ணோடு மண்ணாக ஆன பிறகு இனி அவன் பிறப்பான் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மரணித்த பின் ஒரு வாழ்வு உண்டு என்று சொல்வதே நம்பதற்கில்லை என்று சொல்லக்கூடிய மக்களும் உண்டு. ஆனால் இந்த உலகம் ஒரு நாள் அழியும், இந்த மனிதர்கள் அனைவரும் மரணிப்பார்கள், இந்த பூமி நிர்மூலமாக்கப்படும். எல்லாம் அழிந்த பிறகு இன்னொரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த மனிதத்திலே விசாரணை செய்வான். நல்லவர்களுக்கு பரிசும் கெட்டவர்களுக்கு தண்டனையும், சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பிக்கை கொண்ட மக்களும் உண்டு என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த நாளை குறித்துத்தான் இந்த மனிதனுக்கு 1000 சந்தேகங்கள். அதனால்தானே எவ்வளவோ குற்றங்கள், எவ்வளவோ தவறுகள், முரண்பாடான வாழ்க்கை இந்த மனிதன் வாழக்கூடிய நேரத்திலே. காரணம், அவனுடைய உள்ளத்திலே ஒரு டவுட், அவனுடைய உள்ளத்திலே சந்தேகம் உண்டு. நான் இப்படியே இங்கேயே மரணத்தை விட்டால் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டுமா? அப்படி நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களும் நம்மை போல இருக்கக்கூடிய மக்களும் சில நேரம் அதை மறக்கின்ற பொழுது, சில நேரம் நம்முடைய சிந்தனைகளிலிருந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் விலகி போகின்ற பொழுது, தவறிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த மனிதனுடைய சந்தேகத்தையும் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்துடைய 49வது வசனத்திலே இந்த மனிதனுடைய சந்தேகத்தை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். வகாலு ஐதா குன்னா இலாமன் வர்ஃபாத்தன் இன்னா லமபூசூன ஹல்கன் ஜதீத். இந்த மனிதனுடைய சந்தேகத்தை அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். இன்னும் இறந்து எலும்புகளாகவும் மக்கி போனவைகளாகவும் ஆகிவிட்ட பிறகு ஒரு புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று இந்த மனிதர்கள் கேட்கின்றார்கள் என்று சொல்லி சூரத்துல் யாசீனிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 36வது அத்தியாயத்தோட 78வது வசனத்தில் கால மன்ஹுயில் இல்லாம வகீரமீம், எலும்புகள் மக்கிய நிலையில் அதை யாரால் உயிர்ப்பிக்க முடியும் என்று இந்த மனிதன் கேட்கின்றான். இந்த மனிதன் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்கின்றான் அவனுடைய புத்தகத்தில். சூரத்துல் கியாமா, சூரத்துல் கியாமாவை எடுத்து படித்து பார்த்தால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, இந்த மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, நிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்மா இலாமா. அல்லாஹ் கேட்கின்றான், மனிதன் மடிந்தபின் உக்கிப்போன எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவோ மாட்டோம் என்றே இந்த மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா என்று அல்லாஹ் அதற்கு பதிலை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு தெளிவான சாட்சியும் சொல்லுகின்றான். நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும்
இந்த வசனத்தை கேட்கக்கூடிய அனைத்து மக்களும், உயிரோடு வாழக்கூடிய அறிவுள்ள அனைத்து மக்களும் சிந்திப்பதற்காக அல்லாஹ் கூடுதலாக ஒரு கேள்வியை கேட்கின்றான். சூரத்து தஹ்ர் 76வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மின தஹ்ரி லம் யகுன் ஷையன் மதுகூரா. ஷையன் மதுகூரா அல்லாஹ் கேட்கின்றான், நிச்சயமாக மனிதன் மீது அவன் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாகவே இல்லாமல் இருந்த ஒரு காலம் இருக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய கேள்வி. நினைத்து பாருங்கள். சொல்ல, எனக்கு ஒரு 40 வயது, உங்களுக்கு ஒரு 30 வயது, உங்களுக்கு 35 வயது. என்னுடைய 40 வருடங்களுக்கு முன்னால் நான் எங்கே இருந்தேன்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். உங்களுடைய ஒவ்வொரு வருடமும் நீங்கள் உங்களுடைய தாயின் கருப்பறையிலிருந்து இந்த பூமியில் வந்து விழுந்து குதிப்பதற்கு முன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அல்லாஹ் அதைத்தான் கேட்கின்றான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனுன் மின தஹ்ரி லம் யகுன் ஷையன் மதுகூரா. நிச்சயமாக இந்த மனிதன் மீது அவன் இன்னும் பொருளாக, இப்படிப்பட்ட ஒரு பொருளாக இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் இருக்கவே இல்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்திலே சகோதரிகளே, இருக்கவே இல்லையா? எப்படி இருந்தோம்னா, இந்த பூமியிலே நானெல்லாம் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே பிறந்து குதிப்பேன் என்ற எண்ணம் கொண்டு இருந்த மக்களாக நாம் இருந்தோம். தாயின் கருப்பறையில் ஒரு மனிதனாக பிறந்து இந்த பூமியில் விழும் வரை நம்முடைய நிலை என்ன சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் 30வது அத்தியாயத்துடைய 27வது வசனத்தில், வஹுவல்லதி அபதஉல் ஹல்க ஸும்ம யுஹீதுஹு வஹுவ அஹ்வன் அலைஹ். அல்லாஹ்வே இந்த மனிதர்களை படைப்பை துவங்குகின்றான், பிறகு அவனே படைப்பான். காரணம் அது அவனுக்கு மிக 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 எளிதானது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மனிதன் நினைத்துக் கொண்டான் அது ஒரு கஷ்டமான காரியம். படைப்பு என்பது ஒரு கஷ்டமான காரியம். தன்னுடைய ஆளுமையை போல, ஆற்றலை போல, அதிகாரத்தை போல, திறமையை போல, அந்த அறிவை போல அல்லாஹ்வுடைய அறிவை உரசுகின்ற காரணத்தினால் நான் இனி படைக்கப்படுவேன் என்ற சந்தேகம் சொல்லக்கூடிய மனிதனை பார்த்துத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அவனே படைப்பை துவங்குகின்றான், மேலும் அவனே படைப்பான். காரணம் அது அவனுக்கு மிக 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 எளிதான. சிந்தித்து பார்த்தால், ஒரு போன், இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்துகின்ற செல்போன் முதலாக கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு காலத்திலே செங்கல்லை போல போனை வைத்துக் கொண்டிருந்த காலமெல்லாம் போய் இன்றைக்கு முகம் பார்த்து முகம் பேசக்கூடிய நவீன டெக்னாலஜிகளே எல்லாம் இந்த மனிதன் புதிதாக கண்டுபிடிக்க நேரத்தில் ஒன்றை முதலாக உருவாக்குவதுதான் கஷ்டம். அதனுடைய ஃபார்முலா தெரிந்துவிட்டால் அதனுடைய மறு உருவாக்கங்கள் கஷ்டமே இல்லை. மனிதனுக்கே இப்படி என்றால் அதைத்தான் அல்லாஹ் கேட்கின்றான், நான் உன்னை படைப்பேன் மனிதா என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, எதற்காக இப்படி ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும்? நம்முடைய இன்றைய நாளின் ஜுமாவுடைய சரிபாவில் நாம் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வி அதுதான். சரி, வறுமை நாள் உண்டு, எதற்காக அந்த நாளை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும்? 1000 பதில்கள் உண்டு. இங்கே 1000 ஏமாற்றங்களுக்கு வடிகால் தான் மறுமை நாள். கொஞ்சம் அலசி பார்த்தால், கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால், எதற்காக மறுமை நாள், எதற்காக என்று கேட்டால் 1000 கேள்விகள் இங்கே வந்தாலும் 1000 பதில்கள் உண்டு. 1000 ஏமாற்றங்களுக்கு வடிகால் மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இங்கே இந்த பூமியில் சொத்துக்களின் பெயரால் மோசடி செய்யப்பட்டவர்களுக்கு, பொருளாதாரத்தின் பெயரால் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு, வரதட்சின் பெயரால் சீரழிக்கப்பட்டவர்களுக்கு, வட்டியின் பெயரால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு, வன்முறையால் வாழ்வை இழந்தவர்களுக்கு, மதுவால், சூதாட்டத்தால், விபச்சாரத்தால், கொலையால், கற்பழிப்பால் வாழ்க்கை தொலைத்து நின்ற மக்களுக்கு எல்லாம் எங்கே எனக்கான நீதி, எங்கே எனக்கான நியாயம், எங்கே எனக்கான தீர்ப்பு எங்கே என்று மனம் கையை பிசைந்து மனம் நொந்து கண்ணீர் விட்ட மக்களுக்கெல்லாம் பகரமான நாள் அந்த நாள். அதற்காகத்தான் அந்த நாளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, இங்கே இந்த நாளில் இந்த பூமியில் என்னுடைய மகளின் திருமணத்திற்காக 50,000 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் பண்டமும் நகையும் பாத்திரங்களும் பாஸ்போர்ட்டுமாக பிடுங்கியவனே, உன்னை பழிவாங்கக்கூடிய நாள் அதற்காகத்தான் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்தில், இங்கே நீ கேட்ட பணத்தை எல்லாம் உன்னுடைய மாமனார் தந்திருக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும், அதற்காக நெஞ்சை கல்லாக்கி கொண்டு, என்ன கஷ்டம் இது, பொறுத்து கொண்டு உனக்காக அந்த பொருளாதாரத்தை தந்திருக்கலாம். ஆனால் பகரமாக ஒரு நாள் உண்டு, இங்கே திருப்பி கேட்காமல் போக முடியும். மருமகனிடத்தில் கேட்டால் எங்கே தன்னுடைய மகனுடைய வாழ்வு பறிபோய்விடுமே என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தைமார்களும் தங்களுடைய ஆதங்கத்தை, ஆற்றாமை, கவலை, நெருக்கடியை அங்கே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நிற்கக்கூடிய நேரத்திலே, தா வாங்கினாயே இந்த பூமியில் தா,
வரதட்சணை 50,000, 1,00,000, 2,00,000 ரூபாய் நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையிலே அந்த பொருளாதார சம்பாதித்தவனுக்கு சந்தானே தா என்று கேட்கின்ற பொழுது, இங்கே கேட்டால் தைரியமாக கேட்டால் கொடுக்கலாம், அங்கே கேட்டால் என்ன பண்ணுவது சகோதரர்களே? என்ன உண்டு? இங்கே கேட்டால் மறுமை நாளை குறித்து அச்சம் வந்தால், மறுமை குறித்த பயம் வந்தால், அல்லாஹ்வுடைய வேதனை குறித்த எண்ணம் வந்தால், அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தால் இங்கே உடனடியாக திருப்பி கொடுத்து விடலாம். மறுமை நாளிலே வந்து நிற்கின்ற பொழுது கேட்டால் கொடுப்பதற்கு என்ன உண்டு? பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாள் அந்த நாள். அதற்காகத்தான் அல்லாஹ் அந்த நாளை ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொன்னால், அநியாயமாக என்னுடைய சொத்தை பிடுங்கி என்னுடைய சகோதரன், அநியாயமாக என்னுடைய சொத்தை பிடுங்கிய சகோதரி, அநியாயமாக என்னுடைய சொத்தை பிடுங்கிய பெரியப்பா சித்தப்பாமார்கள், என்னுடைய சொத்து பறிபோனது, கவலை ஏக்கத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்தேன், இதற்காக ஒரு தீர்வே இல்லையா? தீர்வே இல்லை என்று வாழக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை தடுத்து நிறுத்தி, இந்த பூமியில் உனக்கு சொத்து தானே போனது, இதோ அவன் சேர்த்து வைத்த நன்மை என்ற சொத்தை எல்லாம் பிடுங்கி நான் தருகின்றேன், அதற்காகத்தான் இந்த நாளை ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று கவலையோடு வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் பரிகாரமாக இருக்கக்கூடிய நாள் தான் அந்த நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் எனக்கான நல்ல தீர்ப்பும் எங்கே என்று ஏங்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உரிய நாள் அந்த நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே, அது மட்டுமா? எத்தனை எத்தனை அட்டூழியங்கள், எத்தனை அராஜகங்கள், எத்தனை அக்கிரமங்கள், அனாச்சாரங்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், கொலைவெறி தாக்குகள் என்றெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அத்தனையும் பார்த்து கொண்டு அல்லாஹ் சும்மா விடுவான் என்றா நினைக்கின்றோம்னா, சும்மா விடவே மாட்டான் அல்லாஹ். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இந்த பூமியிலே நான் உன்னை படைத்தேனே மனிதா, கருணையும் இரக்கமும் நன்மையும் செய்வதற்காகத்தான் உன்னை படைத்தேன், உன்னுடைய இஷ்டம் போல் இந்த பூமியிலே வாழ்வதற்காக உன்னை படைத்தேன், அப்படி நீ மீறி வாழ்ந்திருந்தால் உன்னை சும்மா விட்டு விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். விடவே மாட்டான் அல்லாஹ், ஒரு பிடி பிடிப்பான். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பட்டியல் வேண்டுமா சகோதரர்களே? எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், என்ன கஷ்டம் இது, என்ன அநியாயம் இது, இதை கேட்பவர்கள் யாருமே இல்லையா? தட்டி கேட்பவர்கள் யாருமே இல்லையா? எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று இயலாமையால் கையை மடக்கி கொண்டு இயலாமையால் நாம் இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த பூமியில் இயலாமையால் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் மனிதர்களே, மக்களே, அவர்களுக்குண்டான நாளைக்காகத்தான் இந்த நாளை ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் குறித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நாட்டில், தாங்கள் வாழ்ந்த நாட்டில் கொஞ்சம் தாங்கள் வாழ்வதற்காக கொஞ்சம் இடையும் கிடைச்சு விடாதா என்று கொஞ்சம் நிலம், கொஞ்சம் நாடு, தனி நாடு என்ற ஆசையிலே பகடைக்காய வைத்துக்கொண்டு சில மக்கள் போராடக்கூடிய நேரத்தில், உனக்கு எதிராக போராடி இருந்தால் அவரை நீ என்ன வேண்டாமல் செய்திருக்கலாம். ஆனால் பெண்களை, குழந்தைகளை, வயோதிகர்களை, கர்ப்பிணிகளை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஒரு தனிநாடு கேட்டார்கள் என்பதற்காக முள்வேலி வாய்க்கால்களிலும் மூச்சுமுட்டு முகாம்களிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தீர்களே மனிதர்களே, அல்லாஹ் சும்மா விடுவானா? விடவே மாட்டான். அல்லாஹ் சும்மா விடுவானா? உங்களை எதிர்த்து கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியிலே திராணி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களை படைச்ச அல்லாஹ், எந்த கொடுமற்ற இழைச்ச அந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான். அதற்காகத்தான் அந்த நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஒரு நாட்டில் அணு ஆயுதம் இருக்கின்றது என்ற பெயரால், அணுவை கண்டுபிடிக்கப் போகின்றோம் என்ற பெயரால், அந்த அதிபரை கொண்டது மட்டுமல்ல, ஒன்றுமே தெரியாத மக்கள், நம்முடைய நாட்டில் ஆயுதமா எங்கே என்று சந்தேகத்தோடு வாழக்கூடிய மக்கள், என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் வாழ்ந்த மக்களை எல்லாம், அனைத்து மக்களையும் பதுங்கு குழிகளுக்குள்ளே போட்டு கண்மூடித்தனமாக என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சீர்களே, திமிரா? ஆயுதம் இருக்கின்றது என்ற அகம்பாவமா? தாம் அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்ற செருக்கா? சும்மா விடமாட்டான் அல்லை. உங்களுக்கான நாள் தான் அந்த நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே சொந்தமாக ஒரு நாடே இல்லாத ஒரு மக்கள் அகதிகளாக வந்த நேரத்தில், வாருங்கள் எங்களுடைய நாட்டில் இடமுண்டு வாழ்ந்து கொள்ளு என்று சொன்ன மக்களை இன்றைக்கு அடித்து துரத்துகின்றீர்களே மக்களே. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நாடே இல்லை என்ற பேரில் வந்த மக்களை வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற சொன்ன மக்களை இன்றைக்கு அநியாயமாக கொன்றும், நாட்டை விட்டு துரத்தியும், பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் கொன்று விற்கக்கூடிய மக்களை எல்லாம் அல்லாஹ் சும்மா பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். விடவே மாட்டான் அல்லாஹ். இன்றைக்கு நாம் நம்முடைய மனதால் கருவி கொண்டிருக்கின்றோம். என்ன கஷ்டம் இது, என்ன காட்சி இது, இப்படியா மக்கள் செத்தொழிப்பது? அதை கேட்க யாருமே இல்லையா
இல்லை என்பது இந்த பூமியில் வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் மறுமை நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது எதற்காக என்றால், இந்த பூமியிலே ஆட்டம் போட்ட மக்களுக்காக. ஆட்டமா போடுகின்றீர்கள், அதிகாரமா காட்டுகின்றீர்கள், செல்வ செழிப்புண்டு ஆயுதம் உண்டு என்ற கர்வத்தோட அந்த பூமியில் திரிகின்றீர்கள். கொஞ்சம் காலம் உண்டு உங்களுக்காக, தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான சுக சௌந்தரிய ஆடம்பரமா வாழ்க்கை இந்த பூமியிலே வைத்திருக்கின்றேன். பகரம் மீட்டுவதற்காக, பரிகாரம் செடுவதற்காக, பழி தீர்ப்பதற்காக ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த நாள் தான் மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காகவே அஜ்மீரிலும், அஸ்ஸாமிலும், பர்மாவிலும், குஜராத்திலும், கோவையிலும் தப்பு செய்தவர்களெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ அந்த அடையாளம் உள்ள மக்களை எல்லாம் அவர்கள் மனம் புண்படும்படி எல்லாம் அவர்களை அழிக்கக்கூடிய மக்களும் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தால், இந்து என்ற பெயரால் இஸ்லாமியனாலோ, இஸ்லாமியன் பெயரால் இந்துவாலோ, கிறிஸ்தவன் பெயரால் என்ற பெயரால் இந்துவாலோ, சக மனிதன் இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இந்த பூமியிலே ஒழிக்கப்பட்டிருந்தால், நியாயமான காரணமின்றி இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சக மனிதன் மதத்தின் பெயரால் இங்கே அழித்து ஒழிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்குரிய நாள் தான் தீர்ப்பு. இங்கே கிடைக்காமல் போனலாம், ஆனால் அங்கே அல்லாஹ் அந்த நாளை நமக்காகத்தான் காத்திருக்க செய்திருக்கணும் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகத்திலே கோடான கோடி இறை நம்பிக்கையாளர்கள் தன்னுடைய மனசிலே உயிரை விடும் மேலாக மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ இழிவுபடுத்துகின்றாயா? உன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியவில்லையா? நீ வாழக்கூடிய நாடு உன்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையா? நீதிமன்றங்களால், சர்வதேச நீதிமன்றங்களால், சர்வதேச பாதுகாப்பு ஆணையங்களால், ஐநா சபையால் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லையா? நான் படைத்த தூதரையா நீ கேவலப்படுத்துகின்றாய்? உன்னை சும்மா விட மாட்டேன். அதற்காகத்தான் அந்த நாள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமி நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல எவ்வளவோ அதிகாரம், எவ்வளவு ஆணவம் கொண்ட மக்கள் எல்லாம் இந்த பூமி பார்த்து விட்டது. காரூன் சொன்னானே, என்னுடைய பொருளாதாரம், இந்த செல்வ செழிப்பு என்னால், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையால், என்னுடைய புத்தியால், அறிவால் நான் சம்பாதித்தது என்று சொன்ன பொழுது, நோ காரூன், உன்னால் இல்லையடா காரூன், நான் உனக்கு தந்தது என்று பூமியின் ஆழத்தின் ஆழத்திற்குள் காரூனை அல்லாஹ் பூமியிலே புதைக்க செய்தானே. யார் இந்த பூமியில் மனிதர்களை எதிர்த்து, மனிதர்களை மறுதலித்து, மனிதர்களை மீறி இந்த பூமியிலே வாழ முடியும்? அதற்காகத்தான் இந்த பூமி. அனைத்து சுதந்திரமும் உண்டு, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். மனோ இச்சையின் அடிப்படையில் தான் தொண்டித்தனமாக வாழ்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பூமி. அல்லாஹ் சொன்னானே, அல்லதி ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில் நல்லவர்கள் யார் என்று பரிசோதித்து தேர்ந்தெடுப்பதற்காக. நல்லவர்களுக்கு உண்டு அங்கே. தீயவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தால் நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொன்னானே, உன்னால் இல்லை, காரூனுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் காரூனை பூமியின் ஆழத்திற்குள் அல்லாஹ் ஆழ்த்தினான். சாண்டி புயல் கடந்த மாதம் பார்த்திருப்பீர்கள். சாண்டி புயல் அமெரிக்காவை புரட்டி போட்ட புயல் என்று செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு புயல் வந்தது. ஆணவத்தால் அலைந்து திரிந்த ஒரு நாட்டை, அக்கிரமத்தால் திரிந்து கொண்டிருந்த ஒரு நாட்டை, அந்த நாட்டின் மக்களை ஒரு புயல் வந்தது. சகோதரர்களே, அல்லாஹ் இந்த பூமியில் ஆணவத்தோடு திரிந்தால் நாம் பார்ப்பதற்காக சில காட்சிகளை வைத்திருக்கின்றான். பார்க்கக்கூடிய மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. வீட்டிற்கு வெளியே தண்ணி, அலுவலகத்திற்கு வெளியே தண்ணி, வீட்டிற்குள்ளேயும் தண்ணி, சுற்றிலும் தண்ணி, தண்ணியோ தண்ணி, வெள்ளம் வெள்ளம் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் வெள்ளம். ஆனால் குடிக்க முடியாது. ஒரு பாட்டில் குடி தண்ணீருக்காக நீண்ட வரிசையிலே காத்து நிற்கக்கூடிய அமெரிக்க நாட்டு பிரஜைகளை செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே இதுவல்லவா அல்லாஹ் தன்னுடைய காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எங்கே மழை பெய்து அந்த பூமியை நான் நிர்மூலமாக்குவேன் என்று நாடுகின்றானோ அதற்குண்டான சதவீதத்தில் குறைந்த காட்சிகள் எல்லாம் அல்லாஹ் நடப்பாக்குகின்ற பொழுது அப்படித்தானே ஒரு நாள் வரும். அல்லாஹ் சொன்னானே, இந்த பூமி தரைமட்டமாக்கப்படும். இத ஷம்சு குவ்விரற்று, சூரியன் ஒளி இல்லாததாக சுருட்டப்படக்கூடிய ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அப்படி ஒரு நாள் வரத்தானே போகின்றது. பார்த்தால் நீண்ட வரிசையிலே நிற்கின்றான். கையிலே டாலர், ஏடிஎம், பொருளாதார வசதி, பெரிய பெரிய ஆடம்பரங்களிலே வாழ்ந்த மக்கள். சாப்பாட்டிற்காக அல்ல சகோதரர்களே, சாப்பாட்டிற்காக அல்ல, குடி தண்ணீருக்காக அந்த மக்கள்
குடு தண்ணீருக்காக நீண்ட வரிசையிலே காத்து நிற்பதை பார்க்கின்ற பொழுது அதை பார்த்துமா இந்த மனிதன் கர்வம் கொண்டு இந்த பூமியிலே வாழுகின்றான் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளை குறித்து நம்முடைய சிந்தனை என்ன? நாமும் இந்த பூமியில் பெரிய பெரிய அக்கிரமங்கள் செய்த மக்களுக்குத்தான் அந்த நாள் என்று கொஞ்சம் தப்பர்த்தம் கொள்ள வேண்டாம். இந்த பூமியிலே நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல பொருளாதாரத்தின் பெயரால், சொத்தின் பெயரால், கடனின் பெயரால், கடனை கொடுத்து திருப்பி வாங்கவே முடியல. சரக்கை கொடுத்துட்டு சரக்குக்குண்டான பொருளாதாரத்தை திருப்பி வாங்குவதற்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் ஏமாற்றப்பட்டேன், கேட்டு கேட்டு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. சொத்து பிரச்சனை, தன்னுடைய சொத்தின் சகோதரனை பங்கை அநியாயமாக இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே அந்த மனிதன் வாழ்ந்து கொள்ளலாம், அனுபவித்துக் கொண்டு. வறுமை நாளிலே அல்லாஹ் சும்மா விட மாட்டான். பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, எவ்வளவு மான பிரச்சனை. என்னுடைய மானத்தோடு நீ விளையாடுகின்றாயா? நான் அமைதியாக இருப்பேன். உன்னை குறித்து எந்த செய்தியும் என்னுடைய வாயிலிருந்து வராது. ஆனால் நான் காத்து கொண்டிருப்பேன். இந்த பூமியில் கொள்கையின் பெயரால், கருத்தின் பெயரால், சட்டங்கள் பெயரால், மசாலின் பெயரால், ஜமாத்தின் பெயரால் என்னுடைய மானத்தோடு நீ வாழுகின்றாயா? என்னை அவமானப்படுத்துகின்றாயா? படுத்திக்கொள், அவமானப்படுத்திக்கொள். ஒரு நாள் உண்டே, அந்த நாளின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அந்த நாளில் எனக்கு அல்லாஹ் போதுமானவன். உன்னிடமிருந்து என்னை அவமானப்படுத்தின் காரணத்திற்காக என்னுடைய தீர்ப்பை நான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்கின்றேன். நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று பொறுமை காத்தோம் என்றார். பதிலுக்கு பதில், வார்த்தைக்கு வார்த்தை, கருத்துக்கு கருத்து. இங்கே போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களால் நாம் இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே ஒரு கேள்வி. துனியாவா மறுமையா என்ற ஆப்ஷனை வைத்தால், துனியாவா மறுமையா என்ற ஆப்ஷனை வைத்தால் என்ன நிலை? என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே, மறுமையை நினைத்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? மறுமையை மறந்த நினைத்த மக்கள் வாழ்க்கை என்ன? மன்தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன். நீங்கள் அல்லாஹ்விற்கு அழகிய முறையில் கடன் கொடுக்கக்கூடிய மக்கள் யார் என்று கேட்ட பொழுது யூதன் கேலி செய்தானாம். என்ன, உங்களுடைய அல்லாஹ் ஏழையாகி விட்டானா? உங்களிடத்தில் போய் கடன் கேட்கின்றான்? அல்லாஹ் சொன்னான், மன்தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன். அல்லாஹ்விற்கு அழகிய முறையிலே கடன் கொடுக்கக்கூடிய மக்கள் யார் என்று கேட்ட பொழுது யூதன் கேலி செய்தானாம். என்ன, உங்களுடைய அல்லாஹ் ஏழையாகி விட்டானா? உங்களிடத்திலே கடன் கேட்டான். ஆனால் அந்த வசனத்தை உயிரோட்டமாக பார்த்த மக்கள், அந்த வசனத்தை உயிரோட்டமாக பார்த்த மக்கள் ஒருவர் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய வீட்டில் பாதியை வைத்துவிட்டு இதோ பாதி அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு வந்து விட்டேன். அவரை விட சளைத்தவரா இன்னொருவர்? அவர் சொன்னார், வீட்டிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் உண்டு, அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு கொட்டி வைத்து விட்டு. என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னானே அந்த வசனத்தை தொடர்ந்து, மறுமையிலே இதைவிட இரட்டிப்பாக்கு அல்லாஹ் உங்களுக்கு தருவதை நீங்கள் விரும்பவில்லையா? விரும்பினார்கள். அல்லாஹ் கேட்டான், இதை விட நீங்கள் கொடுப்பதில் இரட்டிப்பாக லாபமாக தருவதை நீங்கள் விரும்பவில்லையா? விரும்பினார்கள், கொட்டி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய தோட்டத்தை எழுதி வைத்து விட்டு தோட்டத்தின் வாசல் என்று அழைத்தார். மனைவியே வா வெளியே, மனைவியே வா வெளியே. அல்லாஹ்வுடைய பாதையில் தோட்டத்தை கொடுத்தாகி விட்டது. தோட்டத்தின் நடுவிலே வீடு. மனைவி அழைத்தால் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? கேள்வி இல்லை. காரணம், மறுமைக்காகவே வாழ்ந்த மக்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பயிற்சி பாசறையில் பாடம் படித்த மக்கள். காரணம், அல்லாஹ் மறுமையிலே இதைவிட சிறப்பாக தருவான் என்று நம்பிக்கை கொண்ட மக்கள். காரணம் இந்த துனியா ஹர்ப்ப துனியா என்று நினைச்சே வாழ்ந்த மக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, எவ்வளவு முறை கேட்டிருப்போம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பயணத்தில் கேட்ட செய்திதான், பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பயணத்திலே சகாபாக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு செத்த ஆட்டை காண்பித்து, இந்த ஆட்டை சில திர்கம் பொருளாதாரத்திற்கு உங்களிடையே வாங்கக்கூடிய மக்கள் உண்டா? கேள்வி. சகோதரர்கள் கேட்டார்கள், தோழர்கள், சகாபாக்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த செத்து போன ஆட்டை பொருளாதாரத்திற்கா? சும்மா கொடுத்தாலே வாங்காது இந்த அற்ப பொருளை பொருளாதாரம் கொடுத்து யார் அல்லாஹ்வுடைய தூதரை வாங்குவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன சகோதரர்களே? அற்பம். இந்த செத்து ஆட்டை விட அற்பமானது இந்த துனியா என்று சொன்னால், இந்த துனியாவிற்காகத்தான சகோதரர்களே சொத்து சண்டைகள், இந்த துனியாவத்திற்காகத்தான கருத்து மோதல்கள், இந்த துனியாவத்திற்கான மசாயிலுடைய முரண்பாடுகள், இந்த துனியாவத்திற்காகத்தான அவதூறுகள், பொறாமைகள், இந்த துனியாவத்திற்காகத்தான கசப்புகள், இழப்புகள். என்ன சகோதரர்களே, எங்கே நிற்கின்றோம்? இந்த துனியாவுடைய ஆசாபாசங்களே மூழ்கி,
இந்த துனியாவுடைய ஆடம்பரிலே மூழ்கி மறுமையை நினைத்து வாழக்கூடிய மக்களாக நாம் மாறக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, கபாப் எல்லானவர்கள் உமர் எல்லாருடைய சபையிலே வருகின்ற பொழுது அவருடைய முதுகுடைய போரினுடைய கொஞ்சம் விலகிய பொழுது தெரிந்த ஒரு தழும்பின் ஓட்டை. உமர் எல்லாரோடு கேட்டார்கள், கபாப் என்ன அது? உடனே சொல்லவர்களே, விளம்பரம் தேடக்கூடிய மக்கள் அல்ல அவர்கள். கேட்ட உடனேயே நீட்டி முழக்கவில்லை அவர்கள், ஒன்றுமில்லை. உடனே உமர் சொன்னார், கபாப் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுவதன் மூலமாக, அந்த நிகழ்ச்சி சரித்திரங்களை கேட்பதன் மூலமாக, அந்த தியாக வரலாறுகளை எங்கள் செவிகளில் கேட்பதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள முடியுமே. சொல்லுங்கள் கபாப் அப்பொழுது சொன்னார், எதிரிகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக, திருக்கலிமாவை மொழிந்தேன் என்பதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக இரும்பை பழுக்கு காட்சி என்னுடைய முதுகில் போட்ட சூடுதான் அது. எதற்காக? மறுமை நாள் என்ற ஒன்று, அந்த நாளிலே கிடைக்கக்கூடிய சுக துக்கங்கள் போதும் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, பிலால் அவருடைய நெஞ்சின் மீது பாறை, அம்மார் யாசிர் துடிதுடிக்க தன்னுடைய பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள். கபாபுடைய ரத்தம் இரும்பு பருக்க காட்சி இரும்பு முதுகிலே. என்ன காரணம்? எதற்காக பொறுத்து கொண்டார்கள்? இந்த துனியாவிலே கிடைக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் இந்த துனியாவோடு போகட்டும், அல்லாஹ் இந்த துனியாவிலே சகித்துக் கொண்டவைகளுக்காக, பொறுமை கொண்டவைகளுக்காக, நெருக்கடிகள் எல்லாம் நான் தற்காத்து கொண்டதற்காக, கொஞ்சம் பொறுமையுடன் இருந்ததற்காக அல்லாஹ் இன்னொரு நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே, அந்த நாள் எனக்கு போதுமானது என்றுதானே சகித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துனியாவிலே நமக்கும் நெருக்கடிகள் எல்லாம் வரட்டும். நாம் அடிக்கடி நினைவுபடுத்துவதுதான், நெருக்கடிகள் வரும், தொந்தரவுகள் வரும், தொல்லைகள் வரும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் நினைக்க வேண்டியது, என்னுடைய கஷ்டத்தை நான் சகித்துக் கொண்டேன், இன்னொருவருக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். என்னால் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு மனிதன் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. என்னால் இந்த பூமியில வாழக்கூடிய மனிதன் பொருளாதார நெருக்கடியை அனுபவிக்க கூடாது. என்னால் என்னுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையின் மூலமாக எந்த ஒரு மனிதனும் புண்பட்டு விடக்கூடாது என்று நாம் நினைப்போமே ஆனால், மறுமை குறித்து சிந்திப்போமே ஆனால், இந்த பூமியிலே நல்லவர்களாக வாழ முடியும். காரணம், இந்த பூமியிலே நல்லவர்களாக வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பூமியை படைத்திருக்கின்றான், கெட்டவர்களாக வாழ்வதற்கல்ல என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை முகாசபத்தை, சுய பரிசோதனை, ஒரு ரிவிஷனை, ஒரு ரிமைண்டை நடத்தக்கூடிய மக்களாக நாம் ஆர்வமாக அதற்குண்டான பக்குவத்தை பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு தந்த அறிவை கொண்டு, அல்லாஹ் நமக்கு தந்த நேரத்தை கொண்டு இனி ஒரு நாளை நாம் சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் என்ற சில அடிக்குறிப்புகளை பார்த்திருக்கின்றோம். நாம் ஆரம்ப உரையிலே சுட்டிக்காட்டதைப் போல எவ்வளோ நாட்களை நாம் நினைவுகூரக்கூடிய மக்களாக உண்டு. நம்முடைய குழந்தைகளுடைய பிறந்த நாளை, நம்முடைய பிறந்த நாளை, திருமண நாளை, அப்படி எவ்வளோ சந்தோஷமான துக்கமான நாட்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்ப்பது. ஆனால் உறுதியாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு நாளை, நம்முடைய கணக்கு வழக்குகள் சரிபார்க்கக்கூடிய ஒரு நாளை, எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நாளை, பிறந்த மேனியுடன் நிர்வாணமாக நிற்கக்கூடிய, விருத்த சேதனம் செய்யாதவர்களாக நிர்வாணமாக நிற்கக்கூடிய ஒரு நாளை, இந்த மனிதன் தன்னுடைய தாயை, தந்தையை, மனைவியை, பிள்ளையை, உற்றார் உணவர்களை, நண்பர்கள் எல்லாம் விட்டு விரண்டு ஓடக்கூடிய ஒரு நாளை சூரியன் தலைக்கு மேல் உதிர்க்கப் போகின்றதே. அந்த சூரியன் தலைக்கு மேல் உதிப்பதன் காரணத்தினால் வியர்வையிலே முழுகி தன்னுடைய தவறுகளுடைய அடிப்படையிலே, அந்த அளவுகோலிலே
சக மனிதனுடைய நாற்றத்தை, வேர்வை நாற்றத்தை, நம்முடைய வேர்வை நாற்றத்தை கூட தாங்க முடியாது இந்த பூமியில் வாழக்கூடிய நேரத்திலே அனைத்து மனிதனுடைய வேர்வையினுடைய மூழ்கி நிற்கக்கூடிய ஒரு நாளை நாவை தவிர அனைத்து உறுப்புகளும் பேசுமே, அனைத்து உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுமே. அந்த நாளை தான் செய்த தவறின் காரணமாக இடது கையிலே பட்டோலையை வாங்கி முகம் கருத்தவர்களாக தலைகுனிந்து நிற்க போகக்கூடிய நாளை வவுதுகள் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயக்கூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப், என்ன புத்தகம் இது, நாங்கள் செய்த சிறிய பெரிய தவறெல்லாம் உண்டு விடாமல் பதிவு செய்திருக்கின்றதே. இந்த ஏட்டை இடதுகள் வாங்கி அந்த ஏட்டை வாங்கி தலை குனிந்து முகம் கருத்து நிற்கக்கூடிய ஒரு நாளை எத்தனை பேர் நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம் சகோதரர்கள். தவற்றின் காரணமாக நரகம் இன்னும் தா என்று கேட்குமே. அல்லாஹ், எனக்கான உணவு எங்கே, எனக்கான சாப்பாடு எங்கே? இந்த மனிதர்கள் கற்களும் மனிதர்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த நரகம் கேட்குமாம், எங்கே எனக்கான ஃபுட், எங்கே எனக்கான சாப்பாடு, இன்னும் என்னுடைய பசி ஆறவே இல்லை என்று நரகம் கூச்சல் போடுவதை, கூப்பாடுகள் போடுவதை எல்லாம் கேட்கக்கூடிய அந்த நாளை குடிப்பதற்கு சீலும் சலமும் குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக மாறக்கூடிய கொதிநீர்கள் புகட்டப்படக்கூடிய அந்த நாளை கள்ளிமரச்செடி மட்டுமே உணவாக தரக்கூடிய மோசமான அந்த நாளை நினைக்கக்கூடிய மக்கள் நம்மில் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே நெருப்பாலான விரிப்பு, நெருப்பாலான போர்வை, மேலேயும் நெருப்பு, கீழேயும் நெருப்பு, இங்கேயும் நெருப்பு, அங்கேயும் நெருப்பு, ஆடை நெருப்பு, விரிப்பு நெருப்பு, போர்வை நெருப்பு, மேலே சூரியன் நெருப்பு, எல்லாம் நெருப்பும் சார்ந்த இடமும் என்று ஆக போகக்கூடிய அந்த நரகத்தை நினைத்து பயப்படக்கூடிய மக்கள் நம்மில் யார் இந்த கூட்டத்தில்? 70,000 வானவர்கள், 70 முழ சங்கிலிகள் விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நரகத்திலே இழுத்து முகம் கூப்பர இழுத்து செல்லப்படக்கூடிய அந்த நாளை நினைத்து அதிர்ந்து போகவர்கள் இந்த கூட்டத்திலே யார் உண்டு, என்னையும் சேர்த்து என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் ஒரு கேள்வி, என்னதான் செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் என்னதான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் பொருளாதாரத்தை மோசடி செய்த மக்கள் நம்மிடத்திலே உண்டா? ஏழை குடும்பத்திலே திருமணத்தின் பெயரால் வரதட்சணை வாங்கியவர்கள் உண்டா? ஆடம்பர அலங்கார வாழ்விற்காக வட்டி வாங்கிய மக்கள் உண்டா? தவறு என்று தெரிந்தும் இன்னொரு மானத்தோடு விளையாடிய மக்கள் நம்மிடத்திலே உண்டா? அல்லாஹ்வுடைய அந்த நாளை குறித்து பயப்படாமல் இந்த உலக ஆடம்பர வாழ்வுக்காகவே அனைத்து உழைப்புகளையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் செலவழித்த மக்கள் நம்மிடத்திலே உண்டா? உண்டு என்றால் மாற்றிக்கொள்வோம். நாம் மாறவில்லை என்றால் அல்லாஹ்வும் மாற மாட்டான். நாம் மாறவில்லை, அல்லாஹ் சொன்னானே, இந்த சமுதாயம் மாறாதவரை நானும் மாற தேவையில்லை என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சொல்ல, நாம் மாறினால் மோட்சம் உண்டு, நாம் மாறினால் வெற்றி உண்டு, நாம் மாறினால் சுபிட்சம் உண்டு, நாம் மாறினால் சொர்க்கம் உண்டு. இல்லை என்றால் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோமே, அல்லாஹ் ஒரு நாளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அது யாருக்காக என்று சொன்னால், இந்த பூமியிலே தான் தோன்றித்தனமாக மனோ இச்சையின் அடிப்படையில் அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து வாழ்வதற்காகத்தான் நான் பிறந்தேன், வேறு எதற்கும் என்று சொல்லி வாழ்ந்த மக்களுக்காக, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழாத மக்களுக்காக, சுன்னாவை மீறிய மக்களுக்காக, கட்டுப்பாடின்றி திரிந்த மக்களுக்காக, சட்டத்தை மீறிய மக்களுக்காக, அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்த மக்களுக்காக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை வெறுமனே விட்ட மக்களுக்காக ஒரு நாள் காத்திருக்கின்றது. அந்த நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பட்டோலையை வலதுகையிலே வாங்கக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ்